பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். சில வேளை மறித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. அதில் கூட அந்த மரணக்கட்டிலிருந்தும் என்னை விடுவித்தார். அதையும் மறக்க முடியாது. எல்லாம் தேவ கிருபை. நான் ரட்சிக்கப்பட்டது, சபையில சேர்ந்தது, நிலைநிற்கிறது எல்லாம் கிருபை. பாவ மன்னிப்பை நீங்கள் பெறாவிட்டால் பாவிகளை பாதாளம் பற்றி திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜாய் குட் நியூஸ் தொலைக்காட்சி மூலமாக இந்த அடிச்சோடுகள் நிகழ்ச்சியின் வழியாக நேயர்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கும் கூட அருமையான பாஸ்டர்கள் நம்ம மத்தியிலே கடந்து வந்திருக்காங்க. ஆண்டவர் எப்படி அவர்களை சந்தித்தார், ஆண்டவர்கள் ஊழியத்திற்கு அழைப்பதற்கு முன்பு எப்படி இருந்தாங்க, ஊழியத்திற்கு அழைத்த பிறகு இப்போ எப்படி இருக்காங்க, மற்றும் அவருடைய சாட்சிகளை நம்மோடு கூட பகிர்ந்து கொள்ள வந்திருக்காங்க. ஸ்தோத்திரம் பாஸ்டர். சரி பாஸ்டர், உங்க சொந்த ஊர் எது? நீங்க உங்களோட குடும்பத்தை பத்தி சொல்லுங்க கொஞ்சம். என்னுடைய சொந்த ஊர் ராஜாக்கமங்கலத்தை சேர்ந்த கணபதிபுரம் என்ற ஊராக இருக்கிறது. இப்பொழுது நான் ஆளூரை சார்ந்த வர்த்தக நாடார் குடியிருப்பு அவனுடைய ஊழியத்தை செய்து வருகிறேன். உங்க வீட்டில் மொத்தம் எத்தனை பேர்? நீங்க எத்தனாவது நபர்? பேசலாம். எங்கள் வீட்டில் மொத்தம் 9 பேர் உண்டு. 7 ஆம்பளைகள், 2 சகோதரிமார்கள். நான் கடைசி மகனாக இந்த உலகத்தில் தோன்றினேன். சரி பாஸ்டர், நீங்க ரட்சிக்கப்படுவதற்கு முன்னால என்ன வழிபாடு செஞ்சீங்க, யாரை நீங்க தெய்வமா வணங்கினீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. நான் 1947 இந்த உலகத்தில் தோன்றி 1967 வரை தெய்வம் அல்லாதவைகளை வழிபட்டு வந்தேன். என்னுடைய வாழ்க்கையிலே சோதரம் சமாதானம் இல்லை, வியாதியோடும் காணப்பட்டேன். சரி பாஸ்டர், நீங்கள் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன வேலை செஞ்சீங்க? சொல்லலாம். நான் ஊழியத்துக்கு வருவதற்கு முன்னால் சில வேலைகளெல்லாம் செய்து, அதாவது கயிறு முறுக்கிற வேலை செய்து வந்தேன். மட்டுமல்ல, இந்த வயல்களெல்லாம் அறுத்து சூடாடிப்பார்களே, அப்படிப்பட்ட வேலையும் நான் செய்து வந்தேன். அது மட்டும் அல்லாமல் சோதரம் என்னுடைய வாழ்க்கையில் செய்து வந்த எந்த ஒரு வேலைன்னா அச்சகம், அதாவது பிரிண்டிங் பண்ணக்கூடிய அச்சாபீஸிலும் வேலை செய்து வந்தேன். சோதரம். அப்பொழுது அந்த அச்சாபீஸில் வேலை செய்கிற ஒரு நபர் என்னோடு பேசி இயேசுவை பற்றி சொன்னார். அந்த ஏரியா நீங்கள் அப்போ நிறைய வேலை செஞ்சுருக்கீங்க இல்லையா? ஆமாம். அப்போ ஏசப்பாவை நீங்கள் எப்போ தெய்வமாக ஏற்றுக்கொண்டு எப்போ ரட்சிக்கப்பட்டீங்க, எப்போ அவருடைய சொந்த ரட்சிகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க? 1968 நான் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 2 கால்களிலும் புண்கள் காணப்பட்டது. இந்த புண்கள் தீர பல முயற்சிகளை எல்லாம் பண்ணினேன். எனக்கு தீராதபடியினால் இயேசுவை பற்றி நான் கேள்விப்பட்டேன். அதாவது நான் ப்ரெஸ்ஸில் அச்சாபீஸில் வேலை செய்கிறபடினால எனக்கு பிரிண்டிங் பண்ண தெரியும், கம்போசிங் பண்ண தெரியும். அதனால் நான் கம்போசிங் பண்ணி பிரிண்டிங் பண்ணி சுமார் 1000 நோட்டீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த நோட்டீஸ் அடித்து தெய்வம் அல்லாதவைகளை, அது எந்த சாமின்னு சொல்ல முடியாது, தெய்வம் அல்லாதவைகளை வழிபட்டு வந்தேன். அந்த தெய்வம் அல்லாதவைகள் சோதரம் வழிபட்டு வந்தது மட்டுமல்ல, இந்த துண்டு பிரதிகள் மூலமாகவும் பிரச்சாரம் செய்து கொண்டிருந்தேன். அமிதமாக பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கும்போது ஒருவருக்கு ஒரு நோட்டீஸ் கொடுத்தேன். அந்த நோட்டீஸ் அவரை வாங்கிவிட்டு தேவன் அவரை விடவில்லை. திரும்ப அவனுக்கு என்னை பற்றி சொல்லு என்று சொல்லி ஆண்டவரை அனுப்பினார். அவர் திரும்ப எனக்கு ஒரு நோட்டீஸ் கொடுங்கன்னு சொல்லி கேட்டு அவர் வாங்கினார். அப்போது அவர் சொன்னார், நீங்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ளுங்க, பரலோகத்துக்கு போகிற ஒரே வழி இயேசு தான், இயேசு அல்லாமல் பரலோகம் போக முடியாது என்று கண்டிப்பாக அவர் சொன்னார்.
இதன் மூலமாக நான் அந்த துண்டு பிரதிகள் பிரச்சாரம் செய்வதை விட்டு வீட்டிற்கு வந்து இந்த முறையில் சொன்னால் விரதம் அப்படி ஆகாரத்தை குறைத்து இருந்து நான் சேவித்து வந்த அந்த தெய்வத்திடத்தில் நீ மெய்யான தெய்வம் என்றால் என்னோடு பேச வேண்டும் என்று சொல்லி வாதாடினேன். அது ஒன்றும் பேசவில்லை. பிற்பாடு இயேசுவே சோதரம் கலாத்தியரில் சொல்லியிருக்கிறபடி தேவனோ ஒருவர் என்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது. அப்படியே அந்த தேவன் யார் என சாரித்து சோதரன் இயேசுதான் தெய்வம் என்று வாழ்க்கையில் கண்டுகொண்டேன். அதுகொண்டு அவரை சேவிக்க ஆராதிக்க ஆண்டவர் உதவி செய்தார். ஆண்டவர் உங்களை அருமையாக சந்திச்சிருக்காங்க இல்லையா பாஸ்டர்? சரி, எப்போ நீங்கள் ஞான ஸ்நானம் பெற்றீங்க? எப்போ நீங்கள் அபிஷேகம் பெற்றீங்க? நான் 1968 நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டு 70க்கு முன் 1970க்கு முன் சோதரன் பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து அந்த பரிசுத்தாவின் வல்லமையையும் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். அதன் மூலமாக எனக்கு சமாதானமும் சந்தோஷமும் உண்டானது. ஆமென். சரி பாஸ்டர், நீங்க எப்போ ஊழியத்துக்கு வந்தீங்க? ஆண்டவர் எப்படி உங்களை ஊழியத்திற்கு என்று அழைத்தார்? ஆண்டவர் ஊழியத்துக்கு என்னை அழைத்தது தீர்க்க தரிசனம் மூலமாக. பலருக்கு நேரடியாக கர்த்தர் பேசுகிறார், சில தீர்க்க தரிசனம் மூலமாக பேசுகிறார், சொப்பனம் தரிசனங்கள் மூலமாக பேசுகிறார். ஆனால் எனக்கு தீர்க்க தரிசனம் ஊழியத்திற்கு ஆண்டவர் என்னை அழைப்பதற்குள்ள தீர்க்க தரிசன வார்த்தைகள் தீர்க்க தரிசிகள் மூலமாக வெளிப்பட்டது. அப்படியே அந்த அழைப்பை ஏற்று 1970 என்னுடைய சொந்த ஊரை விட்டு என்னுடைய வீட்டை விட்டு ஆவிக்குரிய சபையிலே ஊழியம் செய்வதற்காக புறப்பட்டு வந்தேன். சரி பாஸ்டர், நீங்க பைபிள் காலேஜ் எதுவும் படிச்சிருக்கீங்களா? நான் 1970 ஊழியத்துக்கு வந்து பைபிள் கிளாஸ் பகலில் எங்களுக்கு பைபிள் கிளாஸ் சொல்லி தருவாங்க. அதை பைபிள் கிளாஸ் எடுப்பாங்க. பைபிள் ஸ்டடி வசனத்தை பற்றி சொல்லுவாங்க, பைபிளோட சரித்திரங்களை சொல்லுவாங்க. பிற்பாடு இரவு அந்த ஆவிக்குரிய கூட்டங்களில் செய்தி கொடுப்ப அனுப்புவாங்க. முதல்ல கொஞ்சம் நாள் பிந்து செய்தி கொடுப்ப அனுப்புவாங்க. அங்கே போய் செய்தி கொடுத்துட்டு திரும்ப இந்த பைபிள் ஸ்டடி படிப்பதற்காக அந்த பைபிள் ஸ்கூலுக்கு வந்து சேருவோம். இப்படி பைபிள் ஸ்டடி படித்து பைபிள் ஸ்கூலில் படித்து அவனுடைய ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேன். நீங்கள் அப்போ ஊழியத்திற்கு வந்ததுக்கு அப்புறம் ஊழியத்தில் எப்பவுமே அநேக எதிர்ப்புகள் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி உங்களுக்கு அநேக எதிர்ப்புகள் இருந்திருக்கும். அதை நீங்கள் எப்படி மேற்கொண்டீங்க? நமக்கு இப்போ எனக்கு பெரிய அளவு எதிர்ப்பு கிடையாது. ஆனாலும் சரீரத்தில் உள்ள சில பாடுகள் தான். சரீரத்தில் சில பாடுகள், அது மற்ற யாத்திரையில் ஒரு சமயம் மரித்து போகக்கூடிய சூழ்நிலை, இப்படி பல பாடுகள் வாழ்க்கையில் வந்தது. இந்த பாடுகள் மத்தியில் அதை செபத்தின் மூலமாக ஆவியானவர் மூலமாக அதை மேற்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். இப்போ நீங்கள் எங்கே ஊழியம் பண்ணுறீங்க? வேறு ஏதாவது ஊழியங்கள் ஏதாவது பண்ணுறீங்களா? ஆமாம். இப்பொழுது நான் முன்னே சொன்னபடி ஆளுஊரை சேர்ந்த வர்த்தக நாடார் குடியிருப்பிலே ஊழியம் செய்து வருகிறேன். அது ஆதியகோவாட்சி சபைக்கு தலைமை சபையாக இருக்கிறது. அங்கே ஊழியம் செய்து வருகிறேன். சில ஆத்துமாக்கள் ஆராதனைக்கு வந்து ஆராதனை செய்கிறார்கள். புதிய புதிய ஆத்துமாக்களையும் தந்து வருகிறார். சோதரம் மட்டுமல்ல, பிரேசலா எங்களுக்கு சுமார் ஒரு 10-15 இடத்துல ஊழியங்கள் இருக்கிறது. பிரேசலா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட், கேரளா, சோதரம், பழனி, சுவாசபுரம், தாராபுரம், தஞ்சாவூர், மெட்ராஸ் பகுதி, இப்படி பல இடங்களில் ஒரு 10-15 இடத்துல கர்த்தருடைய ஊழியம் இருக்கிறது. அந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். சில இடங்களிலே புதிதாக இடம் வாங்கி ஆலயம் கட்டியிருக்கிறோம். ஆனால் சில இடங்களிலே பழைய ஆலயத்தை புதுப்பித்து கட்டியிருக்கிறோம். புதுப்பித்தோன்னா அதை எடுத்து புதிய கட்டடங்கள் போட்டிருக்கிறோம். இப்படி ஒரு 10-15 இடத்துல ஆண்டவர் கிருபையினால் ஊழியங்கள் இருக்கிறது. அல்லையா?
கர்த்தருடைய பெரிதான கிருபையினால உங்களை நம்பி ஆண்டவன் அநேக ஊழியங்களை கொடுத்திருக்கிறார் இல்லையா? நீங்க ஊழியத்துல எவ்விதமாக பயன்பட்டு வரீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க ஃபர்ஸ்ட். இப்போ ஊழியத்தில் பயன்படுறது பொதுவாக ஆண்டவர் செய்தியை கொடுத்து பயன்படுத்துகிறார். சோதரம் பெரிய அளவுக்கு அற்புதங்கள் அதிசயங்கள் நடக்காவிட்டாலும் ஒரு சிறிய வியாதிகள் அடியான் மூலமாகவும் பிறருக்கு சுகம் கிடைத்து அதன் மூலமாகவும் கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். மட்டுமல்ல, நம்மால் இயன்ற அளவு பிறருக்கு சில உதவிகளையும் செய்து கர்த்தர் பயன்படுத்தி வருகிறார். உங்களை ஆண்டவர் அதிகமாக பயன்படுத்தி வருகிறார் இல்லையா பாஸ்டர்? இப்போ வந்து நீங்க ஊழியத்துல நீங்க ஆரம்ப ஊழியம் பண்ணும்போது அநேகர் உங்க கூட இருந்திருப்பாங்க. ஆனா இப்போ அப்ப இருந்தவங்க இப்போ உங்க கூட இருக்காங்களா இல்லையா? அப்போது ஊழியத்தில் இருந்தவர்கள் சில நபர்கள் தான் இருக்கிறார்கள். சில கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்திருக்கிறார்கள். புதிய புதிய ஊழியர்கள் வந்து சபையிலே சேர்க்கப்படுகிறார்கள். இப்படியாக ஊழியத்தை கர்த்தர் விருத்தி அடை செய்து வருகிறார். என்னும் ஆண்டவர் புதிய புதிய ஊழியர்களையும் தந்து ஆசீர்வதிப்பார் என நம்புகிறேன். சரி பாஸ்டர், உங்க ஊழியத்துல அநேக தேவைகள் இருக்கு இல்லையா? அதெல்லாம் ஆண்டவர் எப்படி சந்திச்சு வருகிறாரா? தேவைகளை கர்த்தர் சந்தித்து வருகிறார். சபையில் உள்ள மக்கள் பிரசவங்கள், காணிக்கைகள், பொருத்தனைகள் இதெல்லாம் செய்து வருகிறார்கள். ஆலயங்கள் கட்டுவதற்கும் சில வேளைகளில் பண உதவிகளை சபை மக்கள் செய்வார்கள், பிறரும் செய்கிறார்கள். அதனால் இதுவரை ஆண்டுடைய கிருபையினால் குறைவில்லாதபடி ஆண்டு நடத்துகிறார். சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்த பட்டினியாக இருக்கும். கர்த்தருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களை அவருக்கு பயந்திருங்கள், அவருக்கு பயந்தவர்களுக்கு குறைவில்லை என்னென்ற வசனங்களின்படி குறைவில்லாமல் கர்த்தர் நடத்தி வருகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு குறைவு இல்லாமல் உங்களை ஊழியத்திலே நடத்தி கொண்டு வருகிறார் இல்லையா பாஸ்டர்? இப்போ வந்து ஒரு 50 வருடத்திற்கு முன்னாடி வந்து உபதேசங்கள் வித்தியாசமா இருந்துச்சு, இப்போ இருக்கிற உபதேசங்கள் வந்து ரொம்ப வித்தியாசம் இருக்கு. அதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது பொதுவாக வித்தியாசமான நிலையில் தான் ஜனங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒரு காரியம் என்னென்றால் இந்த நகை போடுகிற விஷயம் அதில் வந்து அந்த வித்தியாசம் என்னென்றால் முன்னெல்லாம் அந்த நகை போட்டவங்களுக்கு ஸ்நானம் கொடுக்க மாட்டாங்க. நகை போட்டவர்களுக்கு திருவிருந்து கொடுக்க மாட்டார்கள். இப்போ சில இடங்களில் கொடுக்குறார்கள். ஆனால் ஆண்டுடைய கிருபை இருந்தாலும் நான் கொடுக்க மாட்டேன். நான் நகை போட்டு ஞானஸ்நானம் கொடுக்கறதில்லை, ஞானஸ்நானம் போட்டிருக்கிறவர்களுக்கு திருவிருந்து கொடுக்கறதில்லை. ஆனால் ஊழியர்களில் இப்போ வந்து உபதேசங்களில் சில மாற்றங்கள் இருக்கிறது. ஆனாலும் சோதர ஒரு விஷயம் புகுக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராட வேண்டும் என்று அந்த யூதாவிட சொல்லியிருக்கிறபடி இந்த ஒப்புவிக்கப்பட்ட விசுவாசத்திற்காக தைரியமாய் போராடி முடித்த செய்து வருகிறேன். அல்லேலூயா. சரி பாஸ்டர், இன்னைக்கு வந்து இந்த காலகட்டத்தில் ரட்சிக்கப்படுகிறவங்க வந்து ரொம்ப குறைஞ்சிட்டே போகிறாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்போ ரட்சிக்கப்படுறவர்கள் இப்போ குறைகிற காரணம் 2-3 காரணம் சொல்லலாம். ஒன்று வந்து ரட்சிக்கப்பட்டவர்கள் மாதிரியான ஒரு வாழ்க்கை செய்யாத ஒரு காரணம். ரெண்டாவதாக ஜெபக்குறைவு. ஜெபங்கள் பல இடங்களிலும் நடக்கிறது, ஆனாலும் ஆத்மாக்கள் பெருகத்தக்கதான ஜெபம் அதிகமாக ஜெபக்குறைவு. மூன்றாவதாக இயேசு ஆண்டவர் இந்த உலகத்தில் இருக்கும்போது பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்தார். அப்போஸ்தலர் இருக்கும்போது பெரிய அற்புதங்கள் எல்லாம் நடந்தது. அதனால் ஜனங்கள் விசுவாசித்து சபையில் சேர்க்கப்பட்டார்கள், ஆத்மாக்கள் பெருகி கொண்டே இருந்தார்கள். அதனால் சோதரம் பெரிய பெரிய அளவு அற்புதங்கள் நடக்காத நாடு என்றும் சொல்லலாம். 2-3 காரியம் சோதரம் மாதிரியான வாழ்க்கை இல்லை, செப வாழ்க்கை இல்லை, பெரிய அற்புதங்கள் நடக்கவில்லை. இதனால் ஆட்கள் குறைந்து கொண்டு இருக்கிறார்கள், பெரிய அளவு பெருகவில்லை. சரி பாஸ்டர், இன்றைய காலகட்டத்தில் ஊழியம் செய்கிற ஊழியர்களுக்கும் ஜனங்களுக்கும் விசுவாசிகளுக்கும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்பொழுது நம்ம சொல்ல வேண்டிய காரியம் என்னவென்றால் சோதரம் இப்பொழுது இருக்கிறவர்கள் ஊழியர்கள் ஊழியத்திலே முன்னேற கிருபைகளை காத்திருந்த கிருபைகளை பெற்று வரங்களை பெற்று ஊழியத்திலே முன்னேற வேண்டும். ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் என்னை பின்பற்ற கடவன், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரன் இருப்பான் என்று சொன்னபடி ஆண்டவரை பின்பற்றி ஊழியம் செய்ய வேண்டும் என்று ஊழியக்காரர்களுக்கு ஆலோசனை கொடுக்கிறோம். அதோடு
கிருபை வரங்களை பெற்று சோதரம் ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக வாழ வேண்டும். விசுவாசிகள் கூட மாதிரியான ஒரு வாழ்க்கை செய்ய வேண்டும். ரட்சிக்கப்படாதவர்களுக்குள்ளே வாழ்கின்ற விசுவாசிகள் கூட அவர்களுக்கு ரட்சிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு வித்தியாசம் உண்டாகத்தக்கதான ஒரு மாதிரியான ஒரு வாழ்க்கை அவர்கள் செய்ய வேண்டும் என்பதை விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களை ஊழியத்திற்கு அழைத்த பிறகு மறக்க முடியாத ஒரு அனுபவங்கள் நிறைய இருக்கும் இல்லையா? அந்த மாதிரி ஏதாவது அனுபவங்கள் இருக்கா? மறக்க முடியாத அனுபவங்கள் அதிகம் இருக்கிறது. இப்போ என்னுடைய வாழ்க்கையிலும் முதல்ல மறக்க முடியாத காரியம் என்னவென்றால், என்னுடைய வாழ்க்கை இருந்த நோயை மாற்றினார், அதை மறக்க முடியாது. மட்டுமல்ல, நான் கூட சில வேளையை மரித்து போகக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. அதில் கூட அந்த மரணக்கட்டிலிருந்தும் என்னை விடுவித்தார், அதையும் மறக்க முடியாது. மட்டுமல்ல, நாம் யாரிடத்திலும் கடன் வாங்கக்கூடிய அளவுக்கு வைக்காதபடி தேவையில நாம் சந்தித்து வருகிறார். சோதரம் கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்ற வசனத்தின்படி யாவையும் செய்து வருகிறார், அதை நான் மறக்க முடியாது. மட்டுமல்ல, எத்தனையோ எதிர்ப்புகள் போராட்டங்கள் வந்தாலும் அந்த போராட்டங்களிலிருந்து விடுதலை தந்து வருகிறார், அதை மறக்க முடியாது. சில மனிதர்கள் கூட விரோதமாக எழும்பினார்கள். ஆனால் அவர்கள் கூட ஒருவனுடைய வழி கர்த்தருக்கு பிரியமாக இருந்தால் அவருடைய சத்துருக்களும் அவனுடைய சமாதானமாகும்படி செய்வார் என்ற வசனத்தின்படி அப்படி சிலர் சமாதானமாகும்படி செய்கிறார், இதையும் மறக்க முடியாது. மட்டுமல்லாமல் சோதரம் ஊழியத்திலையும் புதிய ஆத்மாக்களை தந்து வருகிறார். எனக்கும் பல உதவிகளை ஆத்மாக்கள், சபையில் உள்ள மக்கள் மற்றும் மக்கள் உதவி செய்து வருகிறார்கள். சோதரம் அதனால் அதையும் மறக்க முடியாது. மட்டுமல்லாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சோதரம் சீக்கிரமாக வருவார். அவர் ஏதோ சீக்கிரமாக வருகிறேன் என்று ஆண்டு சொல்லியிருக்கிறார். ஆரவாரத்தோடு வருவார், பிரதான பூங்கட சத்தத்தோடு வருவார், தேவ எக்காலத்தோடு வருவார், வானத்திலிருந்து இறங்கி வருவார், மெய்யாகவே வருவார், சீக்கிரமாக வருவார். இப்படி பல வசனங்கள்லாம் இருக்கிறது. அதை கர்த்தர் ஆத்மாக்களுக்கு சொல்ல வைத்து எங்களுக்கு ஞாபகப்படுத்தி ஜனங்களை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி வருகிறார், அது மறக்க முடியாது. மட்டுமல்ல, சோதரம் ஆண்டவர் ஆரவாரத்தோடு வரும்போது, சீக்கிரமாக வரும்போது கர்த்தருக்குள் மரித்திருக்கிறவர்கள் எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் 1 கொரிந்தியர் 15:51 படி ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்படுதலே மறுவப்படுவார்கள். சோதரம் அதையும் என்ன செய்ய முடியாது. ஒரு நிமிஷத்திலே ஒரு இமைப்படுதலே மறுவப்படுவார்கள். அதில் ஒருவேளை நான் கூட கர்த்தருடைய வருகை தாமதித்தால் கர்த்தருக்குள் மரித்து உயிரோடு எழும்பலாம், அல்லாவிட்டால் உயிரோடு இருந்தால் அவருடைய வருகையிலே மறுரூபம் அடையலாம். இந்த மறுரூபமான வாழ்க்கை இயேசுக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கை. நம்முடைய அற்பமான சரீரம் மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாக மறுவப்படுகிற ஒரு வாழ்க்கை. சோதரம் மரித்து போனால் ஒருவேளை உயிரோடு எழும்பலாம், வேற ஒரு சரீரத்தோடு எழும்புவார்கள், அதையும் என்ன செய்ய முடியாது, மறக்க முடியாது. மட்டுமல்லாமல் நம்ம பரலோகத்தில் சென்ற பின் அங்கே இயேசுவை முகமுகமாக பார்க்கலாம். சிங்காசனங்கள் கிடைக்கும், கிரீடங்கள் கிடைக்கும், ஜீவருஷத்தின் கனிகள் கிடைக்கும், மறைவான மன்னா கிடைக்கும். ஆண்டவரோடு நடக்கலாம். அந்த பொண்டலமான வீதியில் நகரமெல்லாம் சுத்த பொன்னாக இருந்தது. அந்த பொன்னான வீட்டில் நித்திய காலமாக வாழலாம். அது நித்தியம், முடிவு கிடையாது. அப்படிப்பட்ட அந்த நாளையும் என்ன செய்ய முடியாது, ஒரு நாளும் மறக்க முடியாது. இப்படி அநேக காரியங்கள் உண்டு, பல காரியங்கள் தான் சொல்லியிருக்கிறேன். மறக்க முடியாத ஏராளமான காரியங்கள் இருக்கிறது. என்னும் ஆண்டவர் மறக்க முடியாத பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் செய்வாராக. ஆமாம். சரி பாஸ்டர், இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கும் குடும்பத்திற்கும் நீங்கள் உங்களுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவளுக்கு இப்போ நம்ம சொல்லுறது என்னன்னா, நம்ம வாலிப பிராயத்திலே நான்
இயேசுவை ஏற்றுக்கொண்ட சமயம் வந்து ஒரு 20 வயசு என்று சொல்லலாம். அப்படி 20 வயசில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அதனால் இந்த தலைமுறையில் இருக்கிற எல்லா வாலிப சகோதர சகோதரிகளும் நீங்கள் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நான் அந்த வாலிப பிராயத்தில் இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்று ஞானஸ்நானம் எடுத்து அந்த ஒளியை, பரிசுத்தாவின் ஒளியை பெற்றேன். ஆகையினால் இந்த காலத்தில் வாழுகிற வாலிப சகோதரர்களே, வாலிப சகோதரிகளே, ஒவ்வொருவரும் நீங்கள் இயேசு ஆண்டவரை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து கர்த்தருடைய வழிகளை வாருங்கள். வாலிபன் தன் வழியை நான் சுத்தம் பண்ணுவான். இந்த வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால மட்டுமல்ல, இளமையிலே சந்தோஷப்படு என்று நம்ம பார்க்கிறோம். வயசுலாம் வாலிப பிராயத்தில் இளமையில் சந்தோஷப்படணும். சினிமா பார்த்து சந்தோஷப்படக்கூடாது. மற்ற செட்டுட அதையும் பார்த்து அந்த சந்தோஷம் இல்லை, பாவ சந்தோஷம் இல்லை. அல்லேலூயா. வேத வசனத்தை வாசித்து அதனால் கிடைக்கிற சந்தோஷம், பாவ மன்னிப்பை பெற்று அதனால் கிடைக்கிற சந்தோஷம். நான் பாவ மன்னிப்பை பெற்று சந்தோஷம் கிடைத்த போது கோயில் வைத்திருந்ததுக்கு முன்னே இந்த கோயிலை நான் இடித்தேன், இந்த நூல்களை சுட்டரித்தேன். அவ்வளோ ஒரு சந்தோஷம். அதனால் வாலிபர்களுக்கு சந்தோஷம் இல்லையா? ஒரு சந்தோஷம் கிடைக்கும். தோத்திரம். இந்த பாவ மன்னிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த பாவங்களை அறிக்கை பண்ணுங்க. பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவருடைய அறிக்கை செய்து விட்டு விடுவன் இரக்கம் பெறுவான் என்று சொல்லியிருக்கிறது. அறிக்கை பண்ணுங்க. உங்கள் பாவங்களை நீங்கள் அறிக்கையிட்டால் பாவங்களை உங்களுக்கு மன்னித்து எல்லா நியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை நீதி உண்டவராக இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலே வயது வருவதற்கு முன் பிரைசலார் இந்த வாடி பிராயத்திலே இயேசுவை தெய்வமாக ஏற்றுக்கொண்டு வழிபடுங்கள். மட்டுமல்ல, பிரைசலார் ஆண்டவர் உங்களை என்னை போல கனமான சேவைக்கு, ஊழியம் என்பது கனமான சேவை, டபுள் சம்பளம். பிரைசலார் இங்கேயும் சம்பளம் கிடைக்கும், பரலோகத்துக்கு போனாலும் சம்பளம் கிடைக்கும். அதனால் ஊழியத்து உங்களுக்கு யாருக்கு அழைப்பு இருக்கிறதா? ஊழியம் செய்ய வாருங்க. பிரைசலார் இன்னும் அழைப்பு இல்லாவிட்டாலும் நீங்கள் பல வேலைகளை செய்து அந்த வேலையின் மூலமாகவும் நீங்கள் ஊழியம் செய்யுங்க. உங்களை ஆகாரம், இயேசுவாகிய ஆகாரம், வசனமாகிய ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடுங்க. அநேக நாட்களுக்கு பின்பு நீங்கள் அதன் பலனை நீங்கள் காணலாம். சோதரம் பரலோகத்தில் சொல்லும்போது அங்கே ஆத்மாக்களை ஆதாயம் செய்யும்போது அதுக்குள்ள பலனை கிரீடத்திலே நமக்கு முத்துக்களை ஆண்டவர் செய்வார், தருவார். அதனால் வாலிப சகோதர சகோதரிகளே, நாட்களிலே உங்களுடைய அசுத்த வாழ்க்கையெல்லாம் விட்டு ஒரு சுத்தமான வாழ்க்கைக்குள்ளே வாருங்கள். சகோதரர் ஆண்டவர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கர்த்தர் வந்து அநேக பாடல்கள் தந்திருக்கிறார் இல்லையா? அந்த எப்படி ஆண்டவர் உங்கள் பாடல்களை தந்தார், அதை பற்றி கொஞ்சம் அனுபவங்கள் கொஞ்சம் சொல்லுங்க. பாட்டுகள் போது நம்ம எனக்கு கிடைத்தது, பாட்டுகள் கிடைத்த போது நம்ம அதை அந்த பிரசங்கத்துக்கு செய்தி கிடைக்கும் போது அதில் பாடல்கள் கிடைக்கிறது. சோதனை அந்த கிருபையினால் பல பாட்டுகள் பாட உதவி செய்திருக்கிறார். அதில் ஒரு பாட்டு என்ன வந்தால், எல்லாம் தேவ கிருபை. நான் ரசிக்கப்பட்டது, சபையில் சேர்ந்தது, நிலைநிற்கிறது, எல்லாம் கிருபை. அந்த கிருபை பற்றி உள்ள ஒரு பாட்டு. அதாவது தேவடைய கிருபை நல்லது, தேவடைய கிருபை மாறாதது, தேவடைய கிருபை என்றும் உள்ளது, தேவடைய கிருபை நமக்கு போதும். இந்த கிருபையினால தான் நம்ம மோட்ச ராஜ்யத்துக்கு போக முடியும். அதில் ஒரு அந்த பாடல் ஒரு கை பாடல் சோதனை. எல்லாம் தேவ கிருபை, நாம் வாழ்வதும் தூய கிருபை. எல்லாம் தேவ கிருபை, நாம் வாழ்வதும் தூய கிருபை. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை மாறாதது. இயேசு நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை மாறாதது. எல்லாம் தேவ கிருபை, நாம் வாழ்வதும் தூய கிருபை. கர்த்தரின் வருகை மிகவும் சமீபம், கர்த்தரை காண வாஞ்சிப்போம். கர்த்தரின் வருகை மிகவும் சமீபம், கர்த்தரை காண வாஞ்சிப்போம்.
இயேசுவை காண்பதும் மகிமையில் சேர்வதும் பூரண கிருபை அல்லவோ. இயேசுவை காண்பதும் மகிமையில் சேர்வதும் பூரண கிருபை அல்லவோ. எல்லாம் தேவ கிருபை, நாம் வாழ்வதும் தூய கிருபை. எல்லாம் தேவ கிருபை, நாம் வாழ்வதும் தூய கிருபை. மட்டுமல்லாமல் நான் புதிய வருஷத்துக்கு செய்தி எடுக்கும்போது ஒரு புதிய பாடல் இந்த வருஷம் இருக்கட்டும். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார், ஆவியின் கனி கொடுப்போம். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார், ஆவியின் கனி கொடுப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். நெடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். நெடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சை, அடக்கம். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார், ஆவியின் கனி கொடுப்போம். இந்த வருஷம் இருக்கட்டும், கனி கொடுத்தால் பார்ப்போம் என்று இந்த ஆண்டினை தந்தார், ஆவியின் கனி கொடுப்போம். அல்லேலூயா. ஆமென். ரொம்ப அருமையா இருந்துச்சு பாஸ்டர் உங்க பாடல்கள். இன்னும் கர்த்தர் உங்களுக்காக அநேக பாடல்களை தரணும். நீங்க இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்க எப்படி தனிமையில எப்படி நீங்க ஆண்டவரோடு நேரத்தை செலவிடுறீங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ நம்ம தனிமையாக இருக்கிறோம். நம்ம ஆண்டுடைய கிருபையினால விவாகம் இல்லாதபடி தனிமையாக ஆண்டுடைய ஊழியத்தை செய்து வருகிறோம். ஆண்டவர் சில அனுபவங்களை தருகிறார், சில செய்திகள், தூதுகள் ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையில் செய்தி தந்து கொண்டிருக்கிறார். பைபிளை படிக்கும்போது பைபிள் படிக்கிற ஒரு தனிப்பட்ட அனுபவம் இருக்கிறது. இந்த வருஷத்தில் இன்னும் அப்போஸ்தலர் நடபடிகள் ஒரு புஸ்தகம் தான் இருக்கிறது. இதெல்லாம் படித்து முடித்து விட்டோம். அப்படி பைபிள் படிக்கும்போது செய்திகள் கிடைத்து கொண்டிருக்கும். அந்த செய்திகளை நோட் பண்ணி சர்ச்சில் செய்தி கொடுக்க உதவி செய்து வருகிறார். மட்டுமல்ல, இரவு காலங்களில் அதிகமாக தூக்கம் வருகிறது. சுமார் சில வேளையில் 1 மணி தாண்டினா முடிப்பு வந்துடும், சில வேளை 2 மணி தாண்டினா முடிப்பு வரும். அப்பொழுது பெரிய அளவு நான் இருந்து ஜெபம் பண்ணாவிட்டாலும் படுக்கையிலே முதல்ல ஒரு பாடலை பாடுவேன், காலை பாட்டு பாடுவேன். காலை பாட்டு பாடி காலை ஒரு சங்கீதத்தை அப்படி காணாமல் சில சங்கீதம் தெரியும், அதில் காலை சங்கீதம் ஒரு சங்கீதத்தை அப்படியே சொல்லுவேன். சொல்லிவிட்டு சகோதரா எங்களுக்கு கொடுத்த எல்லா சபையில் உள்ள மக்களுக்காக சோத்திரம் பண்ணி ஜெபித்து கொண்டிருப்பேன். மட்டுமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா சபைகளுக்காக அடுத்ததாக அப்படி ஜெபிப்பேன். மட்டுமல்ல, அதோடு நோயாளிகள், சபையில் நோயாளிகள் இருக்கிறார்கள், ஆஸ்பத்திரியில் நோயாளிகள் இருக்கிறார்கள். அந்த நோயாளிகளுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. சுகமாய் தங்க பண்ணுகிறவர் நமது ஆண்டவர். சகோதரர், கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம், நீதிமான் அதற்குள் ஓடி சுகமாயிருப்பான். அப்பத்தை திருப்தியாக சாப்பிட்டு சுகமாய் குடியிருப்பீர்கள் என்று சொல்லியிருக்கிறது. அதனால் மக்களுடைய சுக வாழ்க்கைக்காக அப்படி ஜெபிக்கிறது உண்டு. சபையில் உள்ள மக்கள் மற்றும் ஆஸ்பத்திரியில், வீடுகளில், ஜெப வீடுகளில் இருக்கிற நோயாளிகள், அவர்களுக்காக அப்படி ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அதோடு அந்த ஜெபத்தில் வேலைக்கு செல்லுகின்றவர்கள், பொதுவாக எங்கள் சபையில் வேலைக்கு போகிற சகோதர சகோதரிகள் உண்டு. அப்படி உலகமெங்கும் இப்படி வேலைக்கு போகிற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிற பழக்கம் உண்டு. அதோடு இவருடைய பிரயாணங்களிலும் அவருடைய பாதுகாவலருக்குன்னு அதற்காகவும் ஜெபிக்கிறது உண்டு. மட்டுமல்ல,
காணிக்கைகள் தசமபாகங்கள் கொடுக்கிறார்கள். அதற்காகவும் அந்த ஜெபத்தில் நம்ம ஜெபிக்கிறது உண்டு. மட்டுமல்லாமல் வெளிநாட்டில் எங்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள், அவர்களுக்காக சகோதரர்கள் அவர்களுக்காகவும் அந்த ஜெபத்திலே ஜெபிக்கிறது உண்டு. சொல்லலாம். அதோடு பல காரியங்களுக்காக குழந்தை பாக்கியம் இல்லாத சபையில் இருக்கிறார்கள், தேசத்தில் இருக்கிறார்கள், அவர்களுக்காக ஜெபம் பண்ணுகிறது உண்டு. அதோடு மட்டுமல்ல, விவாகத்துக்காக காத்திருக்கிறவர்கள் உண்டு, அவர்களுக்காக ஜெபிக்கிறது உண்டு. இப்படி பல காரியங்களுக்காக எப்படியும் அந்த ஜெபத்தில் சுமார் 1 மணி நேரம், சில வேளை கொஞ்சம் குறையும், சில வேளை 1 மணி நேரம் அப்படி ஜெபிக்கிற ஜெபம் 2 ஆரம்பித்தால் ஒரு 3 மணி வரை அப்படிப்பட்ட ஒரு ஜெபம். அதோடு மட்டுமல்ல, பிற்பாடு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு பிற்பாடு காலை பாடல், இன்னொரு காலை பாடலில் ஒரு சில அதை நம்ம ஒரு கவிதை பாடி திரும்பவும் எல்லா சபைகளுக்காகவும் சோத்திரம் பண்ணுவது. சோத்திரம் சொல்லலாம். என்ன பிதாவாகி தேவனே சோத்திரம், குமாரனாக சோத்திரம், பரிசுத்த ஆவியான இப்படி சோத்திரம். இப்போ அநேகர் சிரிக்கிறத சோத்திரம் வராது, அந்நிய பேசுவாங்க, அப்படி பல காரியங்களுக்கு விண்ணப்பம் பண்ணுவாங்க. ஆனால் சோத்திரம் பண்ணணும். சோத்திர பரிகெடுக்க மையப்படுத்தலாம். அந்த 50ஆம் சங்கத்தில் இருக்கிறபடி பல காரியங்களுக்கு அப்படி சோத்திரம் பண்ணி செபிக்கிற வழக்கம் என்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிறது. சோத்திரம். ஆகையினால சட்டத்தை கேட்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் பல காரியங்களுக்காக வேண்டுதல் செய்தாலும் விண்ணப்பம் செய்தாலும் சோத்திரம் சொல்லுங்கள். அது மூலமாக ஆண்டவர் மகிமைப்படுகிறார். சோத்திரம். அல்லேலூயா. உங்களுடைய சாட்சி ரொம்ப அருமையாக இருந்துச்சு பாஸ்டர். இப்போ தொலைக்காட்சி வழியாக உங்களுடைய சாட்சியை நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்களுக்காக இப்போ சொல்கிறது என்னுடைய அனுபவத்தின் மூலமாக நீங்களும் இந்த அனுபவத்துக்குள் வர வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறோம். அது என்னவென்றால், நான் தெய்வமல்லாத வழிபட்டு பல ஆண்டுகள் வீணாய் இந்த வாழ்க்கையை கடத்தினேன். அப்படி நீங்கள் இராதபடி ஒருவேளை இயேசுதான் மெய்யான தெய்வம், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா, இந்த தெய்வத்தை நான் ஏற்றுக்கொண்டு வழிபடுகிறேன். நீங்களும் ஒருவேளை இந்த இயேசுவை இதுவரை நீங்கள் வழிபடாமல் நீங்கள் வீணானவைகளை வழிபட்டு வருவீர்களானால், இந்த உங்களுக்கு சொல்கிற ஆலோசனை என்னவென்றால், கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. அவரை தெய்வமாக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவருடைய நாமத்தின் மேல் நீங்கள் விசுவாசம் வைத்து அவரை ஏற்றுக்கொண்டால் நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக நீங்கள் மாறலாம். மட்டுமல்ல, என் அனுபவத்தின் மூலமாக நான் பாவ மன்னிப்பாகிய மீட்பை கர்த்தர் எனக்கு தந்தார். கொலோசியர் 1:14 1 யோவான் 1:7 ஆண்டுடைய இரத்தம் எனக்கு ஒரு பாவ மன்னிப்பை கொடுத்தது. பாவ மன்னிப்புக்காக நான் முன்னாடி பல வழிபாடுகளை செய்து அதில் கிடைக்கவில்லை. இயேசுவே எனக்கு பாவ மன்னிப்பை தந்தார். மத்திய 9ஆம் அதிகாரத்தில் பாவங்களை மன்னிக்க ஆண்டவருக்கு அதிகாரம் உண்டு. திமிர்வாதக்காரனுடைய பாவங்களை மன்னித்து அவனை நடக்க செய்தார். லூக்கா 7ஆம் அதிகாரத்திலே பாவியான ஒரு சிறுவனுடைய பாவத்தை மன்னித்து ஆண்டவர் அவளுக்கு சமாதானத்தை கொடுத்து அனுப்பினார். இப்படி ஏராளமான மக்களுக்கு பாவமன்னிப்பை கொடுத்திருக்கபடி எனக்கும் இந்த பாவமன்னிப்பை தந்தார். அதனால என் சட்டத்தை கேட்கிறவர்களே, நீங்கள் கண்டிப்பாக பாவ மன்னிப்பை பெறணும். பாவ மன்னிப்பை பெறாவிட்டால் பாவ மன்னிப்பை நீங்கள் பெறாவிட்டால் பாவிகளை பாதாளம் பட்சிக்கும் என்று யோபு புஸ்தகத்தில் இருக்கிறது. பாதாளத்துக்கு போயிடக்கூடாது. ஏராளமான மக்கள் பாதாளத்துக்கு போய் கொண்டிருக்கிறார்கள். பெரிய பெரிய வசதியாக இருக்கிறவங்க மறித்து பாதாளத்துக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். எப்படி போவார்கள்? அப்படியே சரீரத்தை மண்ணில் போட்டு அடக்கம் பண்ணுறாங்க என்று நீங்கள் நினைக்கலாம். நமக்கு 3 உண்டு. ஒன்று ஆவி, ஆத்மா, சரீரம். 3 உண்டு. ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு போய்விடும், சரீரம் மண்ணுக்கு போய்விடும், ஆத்மா பரதீசுக்கு போகணும், 3வது வானம், அல்லாவிட்டால் பாதாளத்துக்கு போகணும். அப்போ அந்த பாதாளத்துக்கு போய் அநேகர் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சகோதரன், அதனால் சகோதரர்களே, நீங்கள் பாவ மன்னிப்பாகிய மீட்பை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் பாவங்களை மன்னித்து உங்களுக்கு சமாதானத்தை தரும் என்று உறுதியாக சொல்லுகிறோம். மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பலவிதமாக ஞானஸ்தானம் இருக்கிறார்கள். தெளிப்பு ஞானஸ்தானம் இருக்கிறார்கள், சோதர கொடியன்கள், இப்படி பலவிதமான ஞானஸ்தானம். ஞானஸ்தானம் ஒரே ஞானஸ்தானம் தான். அந்த ஞானஸ்தானம் 3 எடுக்கணும்.
நமது ஆண்டவராக இயேசு அவ்விதமாக தான் எடுத்தார். திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினார் என்றும் பைபிளில் இருக்கிறது. ரைசலா. ஆகையினால பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் நீங்கள் மூடி ஞானஸ்நானம் எடுக்கணும். அப்படி எடுக்கும்போது இயேசுவை தரித்து கொள்ளலாம். கலாத்தியர் 3:27 படி நீங்கள் இயேசுவை தரித்து கொள்ளலாம். ஒருவேளை நீங்கள் ஆபரணங்கள் தரிக்காமல் இருந்தாலும், வேற ஏதாவது தரிக்காமல் இருந்தாலும், நீங்கள் இயேசுவை அழியாத ஒரு ஆண்டவரை நீங்கள் தரித்து கொள்ளலாம். ரைசலா. அது ஒரு மேலான அனுபவம். ஒருவன் ஜலத்தினாலும் ஆவினாலும் புறவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தை காண மாட்டான். உங்களுக்கு பரலோகத்துக்கு போகணுமா, மோட்சம் வீட்டை அடைய வேணுமா, இந்த அனுபவத்துக்குள்ளே வாருங்க, ஞானஸ்நானம் எடுங்க, காலத்தை தள்ள வேண்டாம். நீ தாமதிக்கிறது என்ன? எழுந்து ஞானஸ்நானம் பெற்று உன் பாவங்கள் கழுவப்படு என்று அப்போஸ்தலர் நடபடிகளில் சொல்லி இருக்கிறது. சிக்கனமாக நீங்கள் தாமதம் செய்யாதபடி மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து இயேசு ஆண்டவரை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். மட்டுமல்லாமல் என்னுடைய வாழ்க்கையிலும் கூட ஹல்லேலூயா அபிஷேகத்தை கொடுத்தார், பரிசுத்த ஆவியை கொடுத்தார். உலகத்தில் பலவிதமான ஆவிகள் இருக்கிறது. பூசிக்கிற ஆவி இருக்கிறதால தான் கெட்ட வார்த்தை பேசுகிறாங்க. சோதரா. வஞ்சிக்கிற ஆவி இருக்கிறதால தான் பிறரை வஞ்சிக்கிறாங்க. சோதரா. மட்டுமல்ல ஹல்லேலூயா சோதரா என்னும் சோதரா பல ஆவிகள் கனமித்திரன் ஆவி பிரசனம் கேட்டுக்கொண்டிருக்கும்போதே உறங்குவாங்க. அது ஒரு ஆவி. பல ஆவி அப்படி கனமித்திரன் ஆவி இருக்கிறது. வஞ்சிக்கிற ஆவி, பிறரையே வஞ்சிக்கிறாங்க, சொத்தை வஞ்சிக்கிறாங்க, பணத்தை வஞ்சிக்கிறாங்க. இப்படி பல ஆவிகள் இருக்குது. ஆனால் ஆண்டவர் கிருபையினால பரிசுத்த ஆவியை கொடுத்தார். பரிசுத்த ஆவி ஒரு மேலான அனுபவம். பெந்தைக்கோஸ்து நாளில் அந்த பரிசுத்த ஆவி வந்தபோது அவர்கள் அந்நிய பாஷை பேசி அப்போஸ்தலர் 2:4 படி அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு ஆவியான தங்களுக்கு தந்திருந்த வரத்தின்படி வெவ்வேறு பாஷைகளை பேசத் தொடங்கினார். அதனால் அந்த சத்தத்தை கேட்கிறவர்களே, எப்படியா பரிசுத்த ஆவி பெறணும்? ஒருவர் பரிசுத்த ஆவி பெறுவதற்கு 10 நாள் பாஸ்டிங், புசியாவனும் குடியாவதும் இருந்து பாஸ்டிங் பண்ணார். சகோதரா, அவர் செத்து போகக்கூடிய சூழ்நிலை வந்துட்டு புசிக்கவும் இல்லை, குடிக்கவில்லை. பரிசுத்த ஆவி பெறணும் வாஞ்ச. உங்களுக்கு அந்த வாஞ்சை இருக்கிறதா? என்ன நம்ம உங்களுக்கு வாஞ்சை இருக்கலாம். பரிசுத்த ஆவி பெற வேண்டும் என்ற வாஞ்சை இருக்கிறதா? இந்த வாஞ்சை உங்களுக்கு வேணும். அதுக்காக உபவாசம் பண்ணுங்க. கடைசியாக அவருக்கு 10ஆவது நாள் அந்த பரிசுத்த ஆவி கிடைத்தது. சகோதரா, அவர்கள் அந்நிய பாஷை பேசி கர்த்தருக்குள்ள சந்தோஷப்பட்டார்கள். ஆகையினால் அபிஷேகம் பெறாதவர்களே, பரிசுத்த ஆவி பெறாதவர்களே, நீங்கள் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணி இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று உங்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறோம். கர்த்தருடைய வருகையில் நம்ம மர்வமாக வேண்டுமா? இந்த பரிசுத்த ஆவி இல்லாமல் மர்வமாக முடியாது. மீட்கப்படும் நாளுக்காக பெற்ற பரிசுத்த ஆவி என்று எபேசியருக்கு எழுந்த நிருபத்தில் இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு தருவார். ரைசலா. மட்டுமல்ல, ஒருவேளை தீராத நோய் உங்களுக்கு இருந்து கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையில் நோயிலிருந்து விடுதலை கொடுத்த ஆண்டவர் உங்களுக்கும் நோயிலிருந்து விடுதலை தருவார். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பார். ஹல்லேலூயா. நம்முடைய நேர்ந்தவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமத்தவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையவர் மேல் வந்தது. அவருடைய தடும்புகளால் குணமாகிறோம். ஆண்டவர் சிலுவையில் அறையப்பட்டு பல காயங்களை அடைந்தாரே, அந்த காயங்களால் உங்களை குணமாக்கி உங்களுக்கு விடுதலை தருவார். மட்டுமல்லாமல் சில போராட்டங்கள் கொண்டு இருக்கிறதா? சாசின் போராட்டங்கள் இருந்து கொண்டிருக்கிறதா? ஹல்லேலூயா. சாசின் கிரியைகளை அடிக்க வெளிப்பட்டார் என்று வேதத்தில் சொல்லியிருக்கிறது. என்னுடைய வாழ்க்கையிலும் கூட சில வேளையில் போராட்டங்கள் வருகிறது உண்டு. சாசின் போராட்டங்கள். அந்த போராட்டங்கள் வரும்போது சில வியாதி வரலாம், சில சரீரத்தில் சில வேதனைகள். அப்பொழுது நான் எதிர்த்து ஜெபம் பண்ணியிருக்கிறேன். அப்பாடு போ சாத்தானு, அப்பொழுது அந்த வேதனை போய்விடும். அதனால் என் சத்தத்தை கேட்கிறவர்களே, சில வேதனைகள் உங்கள் சரீரத்தில் வருகிறதா? நீங்கள் கலங்காதுங்க, உடனே அதட்டி ஜெபிங்க. அப்பாடு போ சாத்தானு, பின்னாக போ சாத்தானு, இந்த வேலையை உண்டு பண்ண சாத்தானு போ ஏசி நாம் அப்படி அதட்டி ஜெபிங்க, அந்த நோய் மாறிடும். இப்படி சாசின் போராட்டங்கள் இருக்கிறதா? சிவாசின் கிரியைகளை அடித்த ஆண்டவர் உங்களுக்கு நல்ல விடுதலையை தருவார். ஒருவேளை குறையும் உள்ளவர்களாக இருக்கிறீர்களா? அதனால் கடன் தொல்லைகளா? கடங்காதருங்க. ஹல்லேலூயா. நான் சிலருக்கு கடன் கொடுக்கத்தக்கதாக தான் கர்த்தர் என்னை வைத்திருக்கிறார், எல்லாம் தந்திருக்கிறார். ஆகையினால பிரியமானவர்களே, சகோதரா, உங்களுடைய தேவைகளையும் சந்திப்பார், ஒரு குறைவில்லாமல் உங்களை நடத்துவார். சகோதரா, ஹல்லேலூயா. மட்டும் அல்லாமல் இந்த உலக அக்கினினால் அழிய போகிறது. அழியாத ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார். எப்படி அந்த வீட்டுக்கு நம்ம போகணும்? நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்கிறது. என்றைக்கு இந்த உலகத்தில் இருக்க முடியாது. பெரிய பெரிய மாடிகள்லாம் கட்டி இருக்கலாம், அங்கே இருக்க முடியாது.
அடிய போகிறது உலகம் அக்கினினால. ஆனால் அந்த வீட்டுக்கு உங்களை ஆயத்தப்படுத்துங்க. அவர் இதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துறது தேவனே, ஆவி என்னும் அச்சாரத்தை நமக்கு தந்தவரும் அவரே என்ற வசனத்தின்படி பரிசுத்தாவினால் உங்களை ஆயத்தப்படுத்தி அந்த வீட்டை சேர்ப்பாராக. ஆமே. அல்லேலூயா. எல்லாம் ஜெபம். மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, அப்பா அந்த வேலைக்காக துதிக்கிறோம். உங்களுடைய மிகுந்த கிருபையினாலே ஆண்டவரே சோதரம் பாடல்களை பாட சாட்சியை சொல்ல ஆண்டவர் உதவி செய்திருக்கிறேன். இந்த சாட்சிகளையும் வசனங்களையும் பாடல்களையும் கேட்ட ஒவ்வொரு பெரியவர்கள், ஒவ்வொரு சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் எல்லாருக்காகவும் நாங்கள் இடத்தில் வருகிறோம். ஒவ்வொரு வாராக்காமல் தரையாக்கும், கீழாகாமல் மேலாகட்டும். ஒவ்வொரு சுகத்தோடு பலத்தோடு காணப்படட்டும். ரட்சிக்கப்படட்டும். ஸ்நானம் எடுக்காத ஞானஸ்நானம் எடுக்கட்டும். அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். நோயாளிகள் அற்புத விடுதலை பெற்றுக்கொள்ளட்டும். சோதராம் கடன் தொண்டை கடன் பிரச்சனைகள் மாறட்டப்பா. சோதராம் சோதராம் சோதரம். தேசமே பயப்படாது, மகிழ்ந்து கழிவுறு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வா. இந்த வசனத்தின்படி இந்த சாட்சியும் வசனங்களும் கேட்ட ஒவ்வொரு குடும்பங்களிலும் பெரிய காரியங்களை செய்யும். குழந்தை பாக்கியத்தை கொடும். சோத்ராம் சோத்ராம். கிருபையார் இரக்கமாயும் இப்படி உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரகாசிக்க பண்ணி உன்னை கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்னை பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்ட இடக்கிற அந்த வசனங்களின் ஆசீர்வாதம் யாவரோடும் இருக்கட்டும். என்னால் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுஷின் வருஷங்கள் விருத்தியாகும். இந்த வசனத்தின்படி எல்லாருக்கும் ஆயுஷ் நாட்களை கூட்டி கொடுப்பீராக. கிருபையார் இரக்கமாயிரும். இயேசு ரட்சகர் மூலம் ஜெபங்களும் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா. உங்களுடைய பாடல்கள் சாட்சிகள் ரொம்ப அருமையாக இருந்தது பாஸ்டர். எங்களுடைய சிறிய அழைப்பையும் ஏற்று உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொண்டதற்காக ரொம்ப நன்றி. அல்லேலூயா. நேயர்களே, இவ்வளோ நேரமாய் அருமையான பாஸ்டர்களின் சாட்சி நம்ம கேட்டோம். நிச்சயமாய் அது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இதே போன்று உங்களுடைய வாழ்க்கையிலும் அநேக சாட்சிகள் இருக்கும். உங்களுடைய சாட்சிகளை எங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்பினால் எங்களுடைய தொலைக்காட்சியை அணுகவும். நம்முடைய தொலைக்காட்சிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். நன்றி. திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். திரும்பி பார்க்கிறேன் வந்த பாதையை, கண்ணீரோடு கர்த்தாவே நன்றி சொல்கிறேன். நடத்தி நீரன்னை அமர்ந்த தண்ணீர் அண்டையில், தூக்கி நீரன்னை உந்தன் பிள்ளையாக்கி நீ திருப்பி தர ஒன்றுமில்லையே.